ஹலோ கைஸ், இன்னைக்கு சண்டே. ஒரு மொக்க படம், எல்லாரும் மொக்க ரிவ்யூ கொடுத்தாங்க. இருந்தாலும் மணிரத்னம், கமலஹாசன், எஸ்டிஆர், சிலம்பரசன் பெரிய பெரிய ஆக்டர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக படத்தை பார்த்துருவோன்னு டெக் லைஃப் பார்த்தோம். ரிவ்யூ பார்த்துடலாமே. சீரியஸ்லி இது நிஜமாவே மணிரத்னம் டைரக்ட் பண்ண படமா அப்படின்னு குவெஸ்டின் பண்ண தோணுது. சிம்பு வர போர்ஷன்லாம் ரொம்ப வைபா இருக்கு. சிம்பு கொடுத்த இன்ட்ரோ சாங் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப வைபா இருந்தது. சிம்புவோட ஆக்டிங் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. பட் வேஸ்டட் இம் சோ மச் இந்த பிலிம். அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வரும் பாருங்க, தலைவர் வேற மாதிரி செஞ்சிருப்பாரு. சீரியஸா ஹோல் படத்தை அந்த ஒரு சீன்ல ரொம்ப கிரிஞ்ச் ஆக்கிட்டாங்க. 3 வில்லன், ஆனா 3 வில்லனும் எதுக்கு பாட்டு போட்டாங்கன்னு இது ஒண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு செங்கல் விழுந்தாலே நம்ம ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் படுத்துறோம். காங்கிரீட் கட்டடம் பேக் போட்டு ஒட்டிடுது. ஆனா ஒரு 2 நாள் எழுந்து நடந்து சண்டை போடுறாராம். ஏங்க என்ன அதுல பூசுதுற அவ்வளவு ஒரு அளவு இருக்குதுங்க. எனக்கே டிஸ்க் வச்சுக்கிச்சுப்பா. L4 L5 3 மாசம் பெட்ல இருந்தேன். நடக்க முடியல, கால இழுக்க முடியல, என்னென்னவோ பண்ணாங்க. மணிரத்னமும் கமலஹாசனும் மக்களை ரொம்ப ஏமாத்திட்டாங்க இந்த படத்துல. கைஸ், என்னோட பர்சனல் ரிவ்யூ. ஒரு காலத்துல கமலஹாசன் ஃபேன், காலேஜ் படிக்கிறப்ப விக்ரம் ஃபேன். ஆனா 2 பேரும் இப்படி மொக்க மொக்கையா படம் எடுக்கிறாங்கயா. ஒரு ஃபேன் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. இருந்தாலும் படத்தை பார்த்துட்டேன். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர், அந்த இன்ட்ரோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மணிரத்னமோட ரெட் கலர் அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். லைட்டா அந்த நாயகன் எஃபெக்ட் மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. கமலஹாசனை யூத்தா காமிப்பாங்க, நல்லாதான் இருக்கும். அப்புறம் படம் போக போக அப்படியே கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். கதைக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா படத்துல ஒரு இன்டர்வல் சீன் வரும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பொழைச்சு ஏஞ்சி வருவாரு பாருங்க இன்டர்வலுக்கு அப்புறம். அங்க இருந்து ஆரம்பிக்க சனி. ஐயோ, படத்துல லாஜிக் சுத்தமா இருக்காது. மிர்சாப்பூர் அப்படின்னு சீரிஸ் பாத்துருக்கேன். பல்லுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அவனோட வில்லன் ஆக்டிங் நல்லா இருக்கும், அதை பார்க்கலாம். திரிஷாவை கொஞ்சம் கலீஜ் பண்ணிட்டாங்க. இது தேவையே இல்லை. அப்படி ஒரு ஸ்டோரி அது இல்லாமயே படத்தை அழகா எடுத்துருக்கலாம். சிம்பு நல்லா நடிச்சிருக்காரு, அதுக்கு நம்ம கண்டிப்பா அப்ளாட்ஸ் பண்ணலாம். பட் சிம்பு ஒரு புல்லட்ல சாவச்சிட்டு கமலஹாசன்ல 10 புல்லட் படம் ஏஞ்சி நிப்பாரு. காங்கிரீட் வந்தா ஏஞ்சி நிப்பாரு, சாவே மாட்டாரு லாஜிக்கே இல்லாம. அதுக்கப்புறம் ஒரு குடிமை போட்டு ஒரு கிராமத்தாவின் வெளிநாயகா செத்துரும். மொத்தத்துல தக் லைஃப் 3 மணி நேரம் படு மொக்க லைஃப் ஆயிடுச்சு.